Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இது வந்து சனிக்கிழமை எடுத்த vlog தான். full day vlog மாதிரி இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம subscribe பண்ணி support பண்ணுங்க. இப்போ வாங்க vlog continue பண்ணலாம். காலையில சுட சுட காஃபியை கொடுத்து எல்லாருக்கும் வந்து எழுப்பி விட்டாச்சு. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் ஆம்லெட் தான் வந்து பண்ண போறேன். முட்டை பாருங்களேன், ரொம்ப சின்னதாயிட்டே போகுது. இது கோழி முட்டை தானா இல்ல வேற முட்டையானே டவுட்டா இருக்குங்க. ஒரு சில நேரம் வாங்கும்போது பெரிய முட்டையா இருக்கு, இல்லன்னா ஒரு சில நேரம் சின்னதா இருக்குது. எப்படியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இந்த மாதிரி பிரெட் வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் பிரெட் தான் நாங்க வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா வந்து அவங்களுக்கு வந்து முட்டையும் பிரெட்டும் சேர்த்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா தான் சாப்பிடுவாங்க. இல்லைனா தனியாக முட்டையை சாப்பிட்டுட்டு பிரெட்டை வச்சுருவாங்க. அதனால அப்படி கொடுத்தாச்சு. நமக்கு எப்பவுமே எப்படின்னா பிரெட்டை தனியாக நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆம்லெட் போட்டு தனியாக அந்த கிறிஸ்பியாக அந்த பிரெட்டையும் அந்த சாஃப்டான முட்டையும் வச்சு சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் கூட சேர்த்து தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சாப்பிடும்போது கிறிஸ்பியாக முட்டை வந்து சாஃப்டாக வந்து சாப்பிடும்போது சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பச்சை மிளகாலாம் போட்டு வெங்காயம் போட்டு ஆம்லெட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு. ஏன்னா நாங்கள் வந்து இந்த வரமிளகா போட்டு பொரிக்கிறதே வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இன்னைக்கு வந்து இதை வந்து பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 காக்கா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திட்டே இருந்தாங்க. நமக்கு காக்கா வந்துட்டாலே என்ன தோணும், நம்ம சொந்தம் அந்த முன்னோர்கள் அப்படின்னு தானே தோணும். அப்படிதான் ஃபீல் ஆச்சு. சரின்ட்டு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிரெட், இங்கே உள்ள காக்காலாம் பிரெட் வந்து சாப்பிடுவோம். அதனால பிரெட் எடுத்துகிட்டு போய் வச்சேன். அதுக்கப்புறம் 11 மணி போல் அவங்களுக்குலாம் இஞ்சி டீ வந்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். அந்த சைடு அடுப்பில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கும். நம்மளும் இந்த சைடு பாத்திரத்தை விளக்கி முடிச்சிடலான்னு விளக்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, என்னோட பையன் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் எனக்கு சேர்ந்து ஆயில் மசாஜ் வந்து பண்ணி விட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது ஆயில் மசாஜ் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அது தலையை வந்து இது பண்ணாலே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உனக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இது கோயிலில் குரங்கு இருக்குல்ல, அது குரங்கு தான் உனக்கெல்லாம் பண்ண அப்படியே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி பாருங்க மக்களே, எங்களை வந்து இப்படி வேலை வாங்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டான். அவனையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த வேலையை நீ தான் பார்க்கணும், இந்த வேலையை நான் தான் பார்க்கணும் அப்படி இல்லை. நம்மளோட குழந்தைங்க, அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து சரிசமமாக பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது போக இன்னொன்று சொல்லுவாங்க, நீனுமே எனக்கு ஒரு குழந்தை தான் அப்படின்னே சொல்லுவாங்க. எப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து எனக்கு வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்னப்பா நீங்கள் என்னை மட்டும் கண்டுக்கிற மாட்டீங்கன்னு எதாவது சொன்னாங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க அவன் பசங்கன்னா நீ வந்து எனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி. மீன் மேக்கர் நிறையா போட்டு பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். குக்கரில் தான் வந்து பண்ணியிருந்தேன். சும்மா பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் வந்து ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயாபீனை வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி பண்ணிடலாம் சொல்லிட்டு, எப்பவுமே சோயாபீன் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சுடுதண்ணில போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா புளிஞ்சிட்டு நம்ம பண்ணும்போது அதோட டேஸ்ட் இருக்கும். புளியாம போட்டோம்னு வச்சுக்கோங்க, நானே இந்த மிஸ்டேக்கை முன்னாடிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். புளியாம போட்டோம்னு வச்சுக்கோங்க, சலன்னு அந்த மீன் மேக்கர் நல்லாவே இருக்காது. எப்பவும் போல தான் கிரேவி வந்து இதில் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கடைசியாக வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணினேன், கொஞ்சம் குருமா மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நானாக ட்ரை பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த சைடு வந்து சூப்பராக மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நார்மல் மசாலா தான், எப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். லைட்டாக வந்து தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து சேர்த்து அரைச்சி வந்து பேஸ்ட்டாக வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டுமே, ஏன்னா நம்மளோட பிரியாணிக்கு அப்போ தான் செட் ஆகும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். பிரியாணி பாருங்களேன், திறந்தாச்சு, எவ்வளோ புழுன்னு இருக்குது பாருங்கள். வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணியும் இருந்ததா, அதில் வந்து சேர்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி அப்படியே இறக்கி சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. என்னோட ஹஸ்பண்டே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அதோட ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுதான் முடிஞ்சிருச்சேன் அப்படின்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்போவுமே தேவை வெள்ளரிக்காய். அப்புறம் அதையும் கேட்டாங்களா, அதையும் கட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு வந்து சூப்பராக லஞ்ச் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் போய் வண்டியை கழுவுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி வந்து வாங்கியிருந்தோம் தம்பிக்கு, சின்ன பையனுக்கு. அது வந்து பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க, புதுசா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு யூஸே பண்ணல. ஏன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து தூக்கிக்கிட்டே போயிட்டு இருக்க முடியாது. அந்த ட்ராலியை தூக்குறதே பெரிய வெயிட்டா வந்து தெரியமா இருந்துச்சு. இப்போ அதான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்,
இதை வந்து வித்துடலாம், OLXல எதுலையாவது போட்டு வித்துருங்க, அதுக்கு அந்த காசை வச்சு வேறு ஏதாவது வாங்கிக்கலாம், இது வந்து சும்மா கடந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து லஞ்ச் ஊட்டி விட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து சொல்கிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் சின்ன பையன் எங்கே காணான்னு பார்த்தா அவர் நோண்டிட்டு இருக்காரு, நான் வர்றதை பார்த்தோம் டபக்குன்னு வந்து சாத்துறான் பாருங்கள். அதுக்கப்புறம் இவரே இழுத்துட்டு வந்து சாப்பாடை ஊட்டிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து தான் குடிச்சிட்டு இருந்தோம், பாதியாக தான் குடித்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான் உனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் அந்த ரோஸ்வா எசன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரிஜினல் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்லாம் சேர்க்காமல் இருக்கும், அதுதான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, கொஞ்சம் புளிப்பு சுவையாக. இந்த சம்மருக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக குடிக்கணும்னு நினைப்பீங்களா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் வந்து புதினாவை நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக பிச்சு போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து பிளாக் சால்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி இடிப்போம் இல்லையா, அந்த உரலை வச்சு லைட்டாக வந்து அந்த வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டோம்னா அதோட சாறு எல்லாமே இறங்கி அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இறங்கும்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நல்லா அழுத்தி அமைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு ஜூஸ் கூட அதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து சப்ஸா சீட் இல்லை சாரி, இது அது பேர் என்ன, சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தோம், அதில் வந்து ஒரு ஸ்பூனுக்கு மேலே வந்து போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் வாட்டர் மெலனை வந்து பார்த்திங்கன்னா சொருகி வச்சு அப்படியே கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் இப்படி தான் டிஃப்ரெண்டான இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் வந்து வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்த vlogsல வந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் நானும் அம்மாச்சியும் வெளில வந்து கிளம்பிட்டோம். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து அன்றைக்கி மேலால் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன்ல, 150 தான் இந்த டாப்பு. அது கூட இந்த ஸ்லிம் பேக் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, அன்றைக்கி வாங்கினது தான் அதுவும். நானும் அம்மாச்சியும் வந்து ஆட்டோவில் தான் வந்து கிளம்பினோம். போகும்போதே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கோம். இந்த சைடு பின்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கார் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நானும் அம்மாச்சியும் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் வந்து கடைக்கு போயிட்டு வந்தாங்க அந்த மார்க்கெட்டுக்கு. அவங்க மேடமோட ஒரு சாரீ பிடிச்சிருந்தது, அதை வந்து வாங்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வாங்க கண்டிப்பாக அதை போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல்வாலையோ ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா பூக்கும் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில், அது வந்து இங்கே எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் ரோடில். அதுக்கப்புறம் வந்தாச்சு. இந்த சாரியை தான் அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஓரத்தில் டைலர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த மார்க்கெட்லலாம் வந்து டைலர் வந்து உட்காந்துருப்பாங்க, உடனே கூட ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு ஒரு ப்ளவுஸ் பீட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து செட்டே ஆகலை, கலர் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் அதை வாங்கலை. ஆனால் இந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு மச்சின்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து இது வந்து எல்லாத்துக்குமே போட முடியாதுன்ற மாதிரி யோசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம். வெளில பாருங்களேன், மார்க்கெட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லா பொருளுக்குமே இந்த மார்க்கெட்டில் வந்து இருக்கும். இது வந்து INA மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் vlogல வந்து நான் அடுத்து எப்பயாவது நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மார்க்கெட்டை டீட்டெயில்டாக எடுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் ஷர்ட் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோமா, அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நண்டு பார்த்தோம், ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இறால் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வந்தோம். 1.5 கிலோ அளவுக்கு இறால் வந்து வாங்கினோம். 750 ரூபா வந்துச்சு இன்றைக்கி ரேட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அம்மாச்சி வந்து திருப்பி வேலைக்கு போகணுமே சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். இந்த ரோடை க்ராஸ் பண்ணும்போது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, ஒரு நாள் அதில் போய் உட்காரலாமாச்சி அந்த பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் நானும் அம்மாச்சியும் இந்த சைடு வந்துட்டோம் இல்லையா, அம்மாச்சி அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு பார்க்குக்கு வந்திருந்தாங்க. அதனால் வெளியில் வந்து நான் வர டயத்தில் நான் வந்து வெளில நிற்கிறேன், எங்களையும் அவங்க அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாமே ஹஸ்பண்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கு வாங்கின ஷர்ட்டு டிஷர்ட்லாம் வந்து போட்டு காமிச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே. அவ்வளோதான் இந்த vlog. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.